இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 255 நகுலவதி தில்லை தேவர். லண்டன் டென்மார்க் செய்திகள். நொட்டிங்ஹாம் பகுதியில் டிராம் மற்றும் பேருந்து மோதியதில் பயணிகள் காயம் அடைந்தனர். சென்ற வியாழனன்று 3:53 மணியளவில் டிராம் நிறுத்தத்தில் கவிழ்ந்து விழுந்ததால் 36 இலக்கமுடைய பேருந்து சேதமடைந்தது. நேற்றைய தினம், அதாவது 22/2 அன்று ஞாயிற்றுக்கிழமை கத்திக்குத்து விம்பிள்டனில் நடந்தது. அதில் 40 வயதுடைய இளைஞர் ஒருவர் உடனடியாக இறந்திருக்கிறார். அந்த கத்திக்குத்து ஐமிச்சத்தின் பேரில் 30 வயதுடைய ஒரு நபரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். ஸ்பெயினில் இருந்து கிளாஸ்கோ ஸ்கொட்லாண்டுக்கு வந்த ஜெட் விமானம் ஒன்று இடையிலே தரை இறக்கம் செய்யப்பட்டது. பிரிஸ்டல் என்ற இடத்தில் தரை இறங்கியது. காரணம், 19/2/26 அன்று அந்த விமானத்தில் வந்த பயணி ஒருவருக்கு மருத்துவ உதவி அது உடனடியாக தேவைப்பட்டதற்காக இது பாதையை மாற்றி விமானம் பிரிஸ்டலில் தரை இறக்கப்பட்டு பயணி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இங்கிலாந்தில் புழக்கத்தில் உள்ள பணத்தாள்கள் 5, 10, 20, 50 ரூபாய் தாள்கள் பல போலியானவை இப்போது மக்கள் மத்தியிலும் அங்காடிகளிலும் சென்று கொண்டிருப்பதாக போலீஸ் அதாவது காவல்துறையினர் மக்களை கவனமாக இருக்கும்படி கூடியிருக்கிறார்கள். அதாவது பல வித்தியாசங்கள் இந்த பணத்தாளில் இருப்பதாகவும் அதை சரிவாக நிமித்தி பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கும் இலக்கங்களோ எழுத்துக்களோ மாறுபடக்கூடியவை என்றும் அது பல வித்தியாசங்கள் உடையதாக இருப்பதால் மக்கள் அவதானமாக இருக்கும்படி காவல்துறையினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 30க்கு மேற்பட்ட புகார்கள் இந்த பொய்த்தாள்களை கொடுத்து மக்கள் ஏமாற்றம் அடைந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். மேலும் கோவிட் காலத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு படிக்கும் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு கட்டிய பணத்திலை திருப்பி தருமாறு வழக்குகள் தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கின் முடிவின்படி இப்போது கோவிட் காலத்தில் நேரடியாக வகுப்புகள் நடைபெறாமல் இணையதளம் மூலம் நடைபெற்றதால் அந்த பணத்தை தரும்படி மாணவர்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்ந்தார்கள். இப்போது நீதிமன்றம் அவர்களின் பேரில் UCL, அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன், இப்போது 2 மில்லியன் பவுண்ட்களை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளது. சுமார் 6500 மாணவர்கள் இந்த முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். மான்செஸ்டரில் பிரிட்டன் முதல் ஆதரவாளர்களும் எதிர் ஆர்ப்பாட்டக்காரர்களும் ஈடுபட்டிருந்த வேளையில் பலர் குற்றம் செயல்களில் ஈடுபட்டதினால் 11 பேரை கைது செய்திருக்கிறது காவல்துறையினர். இங்கிலாந்தில் உள்ள 1 மணி நேரத்தில் 30 அங்காடிகள் அதிரடியாக மூடப்பட்டன. இந்த மனித வளாகம் இடிப்பு செய்வதற்காக லிவிங்ஸ்டன் என்ற வணிக தளாகத்தை 30 அங்காடிகள் மூடப்பட்டு அந்த இடத்தில் பூங்காவோ அல்லது குடியிருப்பு வளாகம் அமைக்க உள்ளூர் நிர்வாகம் முடிவு செய்து திட்டமிடப்பட்டு இருப்பதாக உடனடியாக இந்த அங்காடிகள் மூடப்பட்டன. லண்டனில் கீத்ரூ, கெட்விக் ஆகிய விமான நிலையங்களில் மணிக்கு 50 மைல் வேகத்தில் சென்ற வீசிய பலத்த காற்றினால் தரைவழிப்பாதை, விமான பாதைகள், அதாவது போக்குவரத்துகள் தடைப்பட்டதினால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன.
தாமதமாகியிருக்கின்றன. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையத்தில் இருக்கிறார்கள். கெர்னாடோ புயல் கடற்கரை ஓரங்களில் வெள்ள அபாயம் இருப்பதனால் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. டென்மார்க் செய்தி. டென்மார்க் நகரில் வீதி சாலைகளில் சிகப்பு விளக்குகள் பொருத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இது வௌவால் பூச்சிகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவும் என்றும் மின்சார செலவு குறைவாக இருக்கும் என்றும் மற்றது மனிதர்களுக்கு நித்திரைக்கு சிவப்பு விளக்கு அமைதியானதாகவும் என்று இப்போது புதுவிதமாக சாலைகளில் சிவப்பு நிற விளக்குகளை பூட்டிக்கொண்டு வருகிறார்கள். டென்மார்க் மன்னர் பெரடிக்சன் அவர்களும் இளவரசி மேரி அவர்களும் கடந்த புதனன்று கிரீன்லாந்துக்கு சென்றிருக்கிறார். மன்னர் அவர் பதவியேற்று இது 3வது முறை பயணமாக கிரீன்லாந்து சென்றிருக்கிறார்கள். டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த கிரீன்லாந்து. 1979ஆம் ஆண்டு கிரீன்லாந்து சுய ஆட்சியை அடைந்திருக்கிறது. அங்கு அப்போது நாடாளுமன்றம் உருவாக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு கிரீன்லாந்து சுய ஆட்சி பெற்று தன்னாட்சி பிரதேசமாகவும் இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தின்படி அங்கிருக்கிற மக்களே அவர்களுக்கு சுதந்திரம் பெறும் முடிவினை அவர்களாகவே எடுப்பார்கள் என்றும் அவர்கள் விரும்பினால் அதை செய்யலாம் என்றும் சட்டம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நகுலவதி தில்லைத்தேவன். நன்றி, வணக்கம்.